அனைவருக்கும் வணக்கம். ருத்ரவாணி சங்கத்தின் மாநில தலைவர் கே கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், லாஸ்பேட்டிலேருந்து ஜீவா காலனிக்கு போகிற வழி இது. இந்த இடத்துல செண்பக விநாயகர் கோவில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், பேனர் கட்டி எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு வண்டி கூட போக முடியாத அளவுக்கு பேனர் கட்டி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, பணம் சொல்ல மக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், முதல்ல இந்த செண்பக விநாயகர் கோயில் ரொம்ப மோசமான நிலையில் மோசமாக இருக்குது. பாருங்க, இந்த கையில் போய் எப்படி முதலே அது உடுத்து போயிருக்குது. இதில் போயிட்டு இந்த கையை கட்டி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த பேனருக்கு இது பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் வாசலே மறைச்சி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? நீங்களே பாருங்கள், நீங்களே பாருங்கள். தெரியுதுங்களா எவ்வளோ பேர் ரோட்டை எவ்வளோ கம்மியாக்கி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த ரோட்டை பாருங்கள், பக்கத்துக்கு 5 அடி தான். ஒரு லாரி போக முடியாது, ஒரு குப்பை வண்டி கூட போக முடியாதுங்க. இவ்வளோ அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட என்னென்னா கோயில் வாசலுங்க இது. என்னங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க. என்னதாங்க பண்ணுறாங்க இந்த ஆஃபீஸர்னா? பாண்டிச்சேரியில் ஆஃபீஸர்லாம் வேலை செய்கிறாங்களா, இல்லை அரசியல்வாதிகளுக்கு கைக்குள்ளே இருக்கிறாங்களாங்க? அதை பாருங்க, ஒரு குப்பை வண்டி நிற்கிது, அந்த வண்டி கூட இப்படி போக முடியாது, வர முடியாது. இதெல்லாம் மக்கள் நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் யார் தான் கேட்கறதுனா? நாம் கேட்டாலும் ரொம்ப நம்மளை வன்மத்தை கேட்குறாங்க. நாம் இவங்க கரெக்டாக செய்கிற மாதிரியும் நம்ம தப்பாக பதிவு போகிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இதை பாருங்க, இந்த கோயில் வாசலை எதுவும் மறிக்கலாமாங்க? நீங்களே சொல்லுங்கள். இதுமாதிரி செய்யலாமா? இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். இதை பாருங்க, அந்த உட்காந்துக்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, இதை பாருப்பா கோயில் வாசலில் இதுமாதிரி மறிச்சு கட்டி வச்சுறாங்க பாரு, பண்ணுறாங்க. அதனால் மக்களாகிய நீங்கள் அனைவருக்கும் பகிருங்க. இவங்க பதவியை ரொம்ப தப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு இடையூறு பண்ணின்னு இருக்காங்க. இது அனைவருக்கும் தெரியணும். நன்றி, வணக்கம்.